Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம ஒரு நெக் டிசைன் சுடிதார்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட்ல நீங்க என்ன நெக் டிசைன் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நான் கேன்வாஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேன்வாஸ்ல நெக்கினுடைய ஹைட் 7 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் 2.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இத ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதுல நான் நெக் வரையறேன். இந்த நெக் தான் நீங்க ட்ரை பண்ணனும்னு இல்ல, நீங்க என்ன நெக் நீங்க கட் பண்ணீங்கனாலும் ட்ரை பண்ணீங்கனாலும் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நீட்டா ஃபினிஷிங் உங்களுக்கு வரும். நீங்க என்ன டிசைன் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். பாருங்க, நான் இந்த மாதிரியான ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட இது நிறைய டிசைன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மெத்தட்ல. ஓகே, இப்போ நெக் டிசைன் வரைஞ்சிட்டேன். அதுல இருந்து வெளிப்பக்கத்துல 1.25 இன்ச் பாருங்க, இந்த மாதிரி 1.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டே வரேன். இந்த நெக்கினுடைய வெளிப்பக்கத்துல அந்த நெக் ஷேப்ல இருந்து பாருங்க, இந்த மாதிரி டேப் வச்சு நான் 1.25 இன்ச்சுக்கு ஃபுல்லா மார்க் பண்ணிட்டேன். இப்போ இத நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் நெக் டிசைன் வரைஞ்சிட்டேன். இத கட் பண்ணிக்கிறேன். இப்போ வெளிப்பக்கத்துல நம்ம டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா உள்பக்கத்துல கட் பண்ண போறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் இத கட் பண்ணிட்டேன். கேன்வாஸ்ல நெக் டிசைன் கட் பண்ணிட்டேன். இத இந்த துணியில வச்சு நான் அயன் பண்றேன். துணியுடைய நல்ல பக்கத்துல நான் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிருக்கேன். இப்போ அதனுடைய வெளிப்பக்கத்துல தையல் போட்டுட்டு வரேன். கேன்வாஸ்னுடைய வெளிப்பக்கத்துல தையல் போட்டுட்டு வரேன். பாருங்க, அந்த ஷார்ப்பா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஊசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா துணியை டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஷார்ப்பா அந்த டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் வெளிப்பக்கத்துல தையல் போட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாம் நான் கட் பண்றேன். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாவே நான் கட் பண்ணிட்டேன். இந்த ஷார்ப்பா இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன்ஸ்ல சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு இந்த கேன்வாஸ் நம்ம அயன் பண்ணி வச்சிருக்கோம். இது ஈஸியா நம்ம எடுக்க முடியும். அந்த கேன்வாஸ அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பும் பொழுது அந்த ஷார்ப்பான போர்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது ஊசி அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. பாருங்க, ஈஸியா இப்ப திருப்பிட்டோம். இத லைட்டா அயன் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன். இது லைனிங் ஃபேப்ரிக், இது மெயின் ஃபேப்ரிக். ஓகே, இப்போ நான் இந்த கேன்வாஸ்ல சென்டர் போர்ஷனை நாச்சஸ் போட்டு வச்சிருக்கேன். இந்த துணியிலையும் நாச் போட்டு வச்சிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கு கீழே நான் லைனிங் பிளேஸ் பண்ணிருக்கேன். அதுக்கும் அடியில இந்த கேன்வாஸ் பிளேஸ் பண்ணிருக்கேன். பாருங்க, நான் எப்படி பிளேஸ் பண்றேன்னு பாத்துக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணி அதனுடைய அந்த உள் பக்கம் அந்த நெக்கினுடைய அந்த டிசைனை ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அங்க நீங்க தையல் போட்டுக்கோங்க.
நம்ம நார்மலா நெக் பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம மெயின் ஃபேப்ரிக்கு கீழே லைனிங் அப்படியே பிளேஸ் பண்ணி அதுக்கும் கீழே கேன்வாஷ் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்றேன். அவ்வளவுதான், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். உள்பக்கமா இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா டர்ன் பண்ணிக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா டர்ன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஓரமா ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த நெக்கினுடைய ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே, இது தைச்சதுக்கு அப்புறம் இந்த கேன்வாஷினுடைய இன்னொரு பக்கத்துலயும் தையல் போட்டுக்கலாம். துணியை நல்லா எடுத்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு கேன்வாஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரா எட்ஜஸை எப்படி வந்து உள்ள கொண்டு வரதுன்னு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மெத்தட் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க என்ன டிசைனா இருந்தாலும், எவ்வளவு வளைவான டிசைனா இருந்தாலும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ண முடியும். பாருங்க, நான் இப்போ இன்னொரு பக்கத்துல தையல் போட்டுட்டு வரேன். ஓகே, பாருங்க, இப்போ நெக் டிசைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுல கோல்டன் கலர் பீட் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல அழகான நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.